காதல் இது பற்றி நமக்கு நிறையவே தெரியும். இந்த சொல்ல பிரிச்சு பார்க்கும் பொழுது இது என்ன பொருள்ல வந்திருக்கும்னு நிறைய தடவை நாம யோசிச்சு பார்த்திருப்போம். இந்த சொல் எந்த சொல்லில் இருந்து மருவியதுன்னு பார்க்கலாமா? கவவுதல் என்ற சொல்லின் மருவிய வடிவம்தான் காதல். கவவு அகத்திடுமேன்னு தொல்காப்பியம் சொல்லுது. இதற்கு கவவு அணைத்தல் அல்லது தழுவுதல் என்பது அகத்திடுதல், உள்ளடக்குதல் அல்லது பிணைத்தல் என்று பொருள். இது நெருக்கமான பிணைப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாட்சி. காதல் என்பதும் நெருக்கமான பிணைப்பை தானே குறிக்குது. தொல்காப்பியர் காலத்து இலக்கண அடிப்படையில நெருங்கி தழுவுதல் என்ற பொருளில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீது அருக என கண்ணகிய திருமண மேடையில் ஏற்றிய மகளிர் வாழ்த்தியதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காரு. இதுல கவவுக்கை என்பது அணைத்த கை என்று பொருள்படுது. கவவு என்ற சொல் உரிச்சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் சங்க இலக்கியங்கள் பலவற்றில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே நெருக்கமான பிணைப்பை குறிக்கும் கவவு, கவவுதல் என்ற சொல்லின் மருவிய வடிவம்தான் காதல்.